சரவணன் கடைக்கு வந்ததும் செந்தில் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. வீட்டுல மீனாவும் ராஜியும் காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. செந்தில் அங்க வந்ததும் கோமதி கிச்சன்ல இருந்து வெளியில வந்து, என்னடா செந்தில் வந்துட்டியா, இவ்வளவு நேரம் கடையில தான் இருந்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாமா, கடையில தான் இருந்தேன், அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டு இருந்தது, அதனாலதான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்வாரு. ஆமா, இப்ப வருத்தப்பட்டு என்னடா பண்றது, திட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்டா. மயிலோட அம்மா அப்பாவாது வந்த உடனே தேங்காய் உடைச்ச மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லாம சரவணனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு, அது இதுன்னு கதை கட்டிக்கிட்டு இருந்தான். உடனே மீனா, அத்தை அது உண்மைதான் அத்தை, நானே 4-5 தடவை பாத்திருக்கேன், கோயில்ல சரவணனும் அந்த பொண்ணும் அடிக்கடி சந்திச்சு பேசுறாங்க, நானே பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்ற, இதெல்லாம் உண்மையா? அது சரவணன் கூட படிச்ச பிள்ளைல அவன் சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோம், அதனால ஒரு நாள் சந்திச்சு பேசணும் அப்படின்னு தான் சொன்னான். இல்லத்த, 4-5 தடவை நான் பாத்திருக்கேன், மயிலக்காவுக்கும் இது தெரியும், அவங்களும் பாத்திருக்காங்க. செந்திலும் மீனா கிட்ட, நீ வாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லாத மீனா. இல்லங்க, நான் பார்த்ததை தான் சொல்றேன். அதுவும் மயிலக்கா மாசமா இருக்கும் போது இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மீனா இப்படியெல்லாம் பேசுறத கேட்டு கோமதிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஐயோ, எனக்கு தலையே சுத்துதடி, என்னதான் பண்றது, காலையில இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கே, என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. செந்தில் மீனா கிட்ட, நீ இங்க இருந்து கிளம்பு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நீ ஒரு குண்டா போட்டுக்கிட்டே இருப்ப, நீ காய கட் பண்ணது போதும், நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு போயிடுவாரு. ராஜி கோமதி கிட்ட, அத்தை நீங்க வருத்தப்படாம இருங்க, எல்லாம் பாத்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும், ரொம்ப யோசிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க குமாரோட வீட்டுல சக்திவேலு சாப்பிடாம உட்கார்ந்துருப்பாரு, காஃபி கூட குடிச்சிருக்க மாட்டாரு. அண்ணன் நம்மளை விட்டுட்டு பெருசா ஏதோ பண்ணுது அப்படின்னு அவருக்கு கோவம். அங்க ஹாலில் தான் இருப்பாரு, எல்லாருமே இருப்பாங்க, மாரி, வடிவு, பழனி, சுகன்யா எல்லாருமே இருப்பாங்க. வடிவு தான் உள்ள போய், என்னங்க இங்க வந்து உட்காந்துட்டீங்க, அங்க உங்க தம்பி காஃபி கூட குடிக்காம உட்காந்துருக்காரு, உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு அப்படின்னு சொன்னது முத்துவேல் எழுந்து வருவாரு. என்ன சக்தி, என்ன கோபம், நான் தான் சொல்லிட்டு தானே போனேன் திருச்சி வரைக்கும் போயிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்வாரு. அது இல்லன்னு, நீங்க வரும்போது கதிர் கூட வந்தீங்கல்ல, அவன் வண்டியில ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு. முத்துவேலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது, யோசிப்பாரு. இல்லன்னு, அந்த பரதேசி பெத்த பிள்ளை அவன் கூட ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்வார். அதை கேட்டு சுகன்யா என்ன கேட்பாங்கன்னா, என்ன மாமா நீங்க கதிர் கூட எல்லாம் பேசுவீங்களா? பழனி என்ன சொல்வார்னா, ஏன் பேசுறதுக்கு என்ன, அவங்க மருமக பிள்ளை தானே, கதிர் கூட வந்ததுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. முத்துவேல் என்ன சொல்வாருன்னா, நான் மெயின் ரோட்லயே இறங்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்தது, அப்ப அந்த நேரத்துல கதிர் தான் அங்க வந்தாப்ல, அதனால கதிர் கூட கார்ல வந்தேன் அப்படின்னு சொல்வாரு. இதெல்லாம் நம்பவே மாட்டாரு சக்திவேலு, அவருக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கும். துருவி முத்துவேலுக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால முத்துவேலு எழுந்து, எனக்கு கொஞ்சம் முடியல, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. அவர் உள்ள போனதுக்கு அப்புறமும் சக்திவேல் ரொம்ப யோசிப்பாரு. எங்கேயோ இடிக்குதே, என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லி குமார் கிட்ட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்க சொல்லியிருப்பாரு. குமாரும் கொஞ்ச நேரத்துல, அப்பா கணக்கு மேட்ச் ஆகலப்பா, ஒரு போன வாரம் மட்டும் 4-5 தடவை பெரிய அமௌண்டா டிரான்சாக்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்வாரு. நீங்க ஏதாச்சும் பணம் எடுத்தீங்களாப்பா அப்படின்னு சக்திவேல் கிட்ட கேட்பாரு. இல்லடா, நான் எடுக்கல, உங்க பெரியப்பா தான் எடுத்திருக்காரு, அதெல்லாம் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டுட்டேன், கேட்டதுக்கு ஏன் நான் எடுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் 2 பேரும் யார் பணம் எடுத்தாலுமே ஒருத்தர்கிட்ட சொல்லிடுவோம், இந்த தடவை தான் இப்பதான் அண்ணன் ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல, ஏதோ இடிக்குது, என்னவோ இருக்குது. அண்ணன் இங்க இருந்து கிளம்பும் போது கையில கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாரு, ஆனா திரும்பி வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில இல்ல அப்படின்னு சொன்னதும் சுகன்யா பிடிச்சுக்குவாங்க. அது எல்லாத்தையும் அந்த கதிர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பாரு, இங்க எடுத்துட்டு வந்தா நீங்க பாத்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தெரிஞ்சா போதாதா, இனி சுகன்யா விடுவாங்களா? கண்டிப்பா அந்த வீட்டுல போய் கதிரோட ரூம்ல கதிர்கிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ராஜிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சிருவாங்க. பழனி சொல்வாரோ இல்லையோ, சுகன்யாவுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சா விடுவாங்களா என்ன? ஆளா போய் ராஜிக்கிட்டையும் சொல்லுவாங்க, கோமதியோட அம்மா கிட்டையும் இதெல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இதுவே கடைசியில பெரிய சண்டையாகி எல்லா உண்மையும் வெளியில வரப்போகுது. ராஜி கிட்ட போய் சொன்னா ராஜி கண்டிப்பா கதிர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்பாங்க. அப்படியே சுகன்யா அந்த வீட்டுக்கு வரவே இல்லைன்னாலுமே பழனி கண்டிப்பா கோமதியை பார்த்து சொல்லுவாரு. கோமதி சும்மா இருக்காம கதிர்கிட்ட கேட்க போறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் லீக் ஆகி மொத்தமா வெடிக்க தான் போகுது. மீனாவும் செந்திலும் வழக்கம் போல குவார்டர்ஸ்ல 2 பேரும் உட்காந்து சண்டை போடுவாங்க. நான் சொல்ல வர்றது எதையுமே நீங்க காது கொடுத்து கேக்குறது இல்ல, சொல்லலனாலும் திட்டுறீங்க, சொன்னாலும் திட்டுறீங்க, நான் என்னதான் பண்றது? 2 பேரும் மாறி மாறி வழக்கம் போல சண்டை போட்டுக்குவாங்க. பாண்டியன் குடும்பம் உண்மையை மறைக்கிறதுல கில்லாடி தாங்க. ஆக மொத்தம் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான நேரத்துல ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்க.
இதுல அதிகமா உண்மையை மறைச்சது மீனா மட்டும்தாங்க. நிறைய தடவை அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கோமதி கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணத்தை மறைச்சாங்க. கோமதியோட அம்மா கோமதியும் மீனாவும் வெளியில போயிருக்கும் போது எங்க போயிருக்கான்னு தெரியாம ஒப்பாரி வச்சு அவங்க அந்த உண்மையை மறைச்சாங்க. ராஜி டியூஷன்ல இருந்து எத்தனை விஷயம். கதிரு இப்ப முத்துவேலோட விஷயத்த மறைச்சிருக்காரு. சரவணன் அஞ்சலி கூட பழகுற விஷயத்த மறைச்சிருக்காரு. பாண்டியன் கூட தான் அரசியோட கல்யாண விஷயத்துல குமார் கூட பழகினதை முன்னாடியே அந்த வீட்டுல சொல்லி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல. அவர் அதை மறைச்சுதானே கல்யாணத்துக்கு பேசினாரு. செந்திலுக்கு கேட்கவே வேண்டாம். பாண்டியன் கொடுத்த 10 லட்சத்தையும் மாமனார் கிட்ட கொடுத்து வேலை வாங்கின 1ஆம் நம்பர் சுயநலவாதி. மயிலும் பெரிய பொய் தான் சொல்லியிருக்காங்க, இல்லன்னா சொல்லல. அவங்க பண்றது பாக்குறதுக்கே அவ்வளவு கடுப்பா இருக்கும். ஆனாலும் இவங்க எல்லாரும் உண்மையை மறைச்சது தப்பே கிடையாதான். மயிலு உண்மையை மறைச்சது மட்டும்தான் பெரிய தப்பான். எப்படியும் சரவணனும் மயிலும் தான் ஒண்ணு சேருவாங்க. இனி வர எபிசோட்ல கொஞ்ச நாள் நல்லா இருக்குங்க. மயில போய் கண்டிப்பா கோமதி பார்க்க தான் போறாங்க. யாருக்கெல்லாம் மயில பிடிக்குமோ மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்.